இருந்து தர்சம் வரைக்கும் இன்னைக்கு நீங்க எல்லாரும் பேசுனதுதான் சரி. என்னத்த பாத்தியல்ல, காலை சுத்தி வந்தா பொழைச்சு கிடக்கலாம், இல்லன்னா சாக வேண்டியதாங்கிற மாதிரிதான் பேசுறாரு. என்ன இவர் ஒருத்தரதான் இந்த உலகத்துல இருக்கிறாரா? அப்படி கிடையாது. இனிமேலதான் நம்ம வாழவே போறோம். அத மனசுல இருத்துங்க. பிள்ளைங்க முன்னாடி எல்லாம் வச்சு எவ்வளவு கேவலமா பேசுற. அவருக்கு நீங்க அவர் வளர்த்த தம்பி எல்லாம் இருக்கலாம், ஆனா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க அப்பா தானே. பிள்ளைய முன்னாடி வச்சு அப்படி பேசுறா எப்படி பாக்காதுங்க? மனசு விட்டு போயிடாதா? அத பத்தி எல்லாம் எதை பத்தியுமே கவலை இல்லை. அவருக்கு இருக்கிற அந்த கோபத்தை வன்மத்தை கொட்டி தீர்த்தரணும். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசணும், அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். காசு அவருதாவே இருக்கட்டும், வச்சுக்கிறட்டுமே. அதுல போட்ட உழைப்பு உங்க எல்லாரோடையதும். ஏன்னா அதையும் கேட்டு வாங்கிக்கிருவாரா? முடியாதுல்ல. அந்த உழைப்பை வச்சுதான் நம்ம ஜெயிச்சு காட்டுறோம். அப்பதான் அந்த ஆளுக்கு புத்தி வரும்.